சனிப்பெயர்ச்சி முடிந்த முதல் சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறில் திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு பக்தர்களின் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு தண்ணி சந்நிதி அமைந்துள்ளது. இங்கு சனிக்கிழமையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். மேலும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா கடந்த 20ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார். அன்று நடைபெற்ற விழாவில் பாத்தீங்கன்னா சில ஆயிரம் பக்தர்களை கலந்து கொண்டனர். தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பும், சென்னை பல்வேறு பகுதியில் மழையால் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் அன்று மழை பெய்து வந்தது. முக்கியமாக பாத்தீங்கன்னா பள்ளியில் அரையாண்டு தேர்வு நடைபெற்று வந்திருக்கின்றன. அன்று நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழா பாத்தீங்கன்னா குறைந்த அளவு பக்தர்களை காணப்பட்டனர். தற்போது பள்ளிகள் விடுமுறை, மழை பாதிப்பு குறைந்ததாலும் இன்று வைகுண்ட ஏகாதசி விடுமுறையும் கிறிஸ்துமஸ் விடுமுறையும் தொடர்ந்து வருவதால் சனிப்பெயர்ச்சி முடிந்த முதல் சனிக்கிழமையான இன்று பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் குவிந்தனர். சனி பகவானை தரிசனம் செய்ய அதிகாலை முதல் நீண்ட வரிசை 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், மேலும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுமார் 3 கிலோமீட்டர் கோயிலை சுற்றி பகுதியில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இன்று காலை சனி பகவானுக்கு விசேஷ அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்று ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சனி பகவானுக்கு உரித்தான எல் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக பாத்தீங்கன்னா நலன் தீர்த்த குளத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் புனித நீராடி ஸ்ரீ கலிகை தீர்த்த விநாயகரை வணங்கி சிதற தேங்காய் உடைத்து பின்னர் ஸ்ரீ சனி பகவானை வழிபட்டு சென்றனர். தற்போது பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சனிப்பெயர்ச்சி விழா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றாலும் ஒரு மண்டலமான 48 நாட்கள் வரை சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலம் அதன் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையால் சனிப்பெயர்ச்சி முடிந்து முதல் சனிக்கிழமையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாட்டில் பங்கேற்றுள்ளனர். வரும் சனிக்கிழமையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.